அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. மத்திய ஆபிரிக்க தலத்திரவை உயிர்த்துடிப்புடன் செயல்படுகிறது. திருத்தந்தை தனது செய்தியில் நம்பிக்கை, நீதி, அமைதி மற்றும் வலுக்குறைந்த சமூகங்களுக்கான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் மேம்படுத்துவதில் ஆயர்களின் சிறப்பு வாய்ந்த மேய்ப்பு பணிகளை எடுத்துரைத்துள்ள அதேவேளை நற்செய்தி இதயங்களை ஒப்புரவுக்கு உட்படுத்தி அமைதிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இனக்குழு உணர்வு, இனங்களுக்கிடையேயான மோதல்கள், போர்கள் மற்றும் குடும்ப பிளவுகள் போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள தலத்திரவையை வாழும், வலுவான மற்றும் துடிப்பான யதார்த்தம் என்று பாராட்டியுள்ளார். திருத்தந்தை 14ஆம் லியோ மத்திய ஆப்பிரிக்க பகுதியின் ஆயர் பேரவைகளின் ACERAC 13வது பொது அமர்வின்போது சாட்டில் ஷாட் உள்ள திருப்பீட தூதரால் வாசிக்கப்பட்ட செய்தியில் இந்த பாராட்டை வழங்கியுள்ளார் திருத்தந்தை. மேலும் கேமரூன், காபோன், ஈக்வதோரியல் கினியா, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, காங்கோ குடியரசு மற்றும் சாட் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஆயர்களிடம் தனது ஆன்மீக நெருக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் திருத்தந்தை. நம்பிக்கை, நீதி, அமைதி மற்றும் வலுக்குறைந்த சமூகங்களுக்கான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் மேம்படுத்துவதில் ஆயர்களின் சிறப்பு வாய்ந்த மேய்ப்பு பணிகளை எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை நற்செய்தி இதயங்களை ஒப்புரவுக்கு உட்படுத்தி அமைதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் இளைஞர்களை ஈடுபடுத்தி இடப்பெயர்வு மற்றும் புலம்பெயர்ந்தோர் போன்ற நெருக்கடிகளை சமாளிக்கவும் தலத்திரவைகளை ஊக்குவித்துள்ளார் திருத்தந்தை. 1995ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் வெளியிடப்பட்ட ஆப்பிரிக்காவில் திரவை அக்லீசியா இன் ஆப்பிரிக்கா என்ற ஒரு முக்கிய அப்போஸ்தலிக்க அறிவுரைமடலின் 31வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் பேசியுள்ள திருத்தந்தை இந்த ஆவணம் முழுமையாக பொருத்தமானதாக உள்ளது என்றும் உலகப் போக்குகளுக்கு ஏற்ப நற்செய்தியை உள்ளூர் கலாச்சாரங்களுக்குள் அறிவிக்க வேண்டும் என்றும் பங்குத்தள பணியாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். இறுதியாக அவர்களின் பணிகளை திரவையின் அன்னையாம் கன்னி மரியாவின் பாதுகாவலில் ஒப்படைத்து அவர்களுக்கு தனது அப்போஸ்தலிக்க ஆசிரையும் வழங்கி தனது செய்தியை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.